பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மேன்மைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சோதனைகள் ரெண்டு வகை. ஒன்று அல்லாஹ்வினால் தரப்படக்கூடிய சோதனை, இன்னொன்று சக மனிதனால் ஏற்படக்கூடிய சோதனை. சூழ்ச்சிகள் ரொம்பவும் மோசமானது. அன்பிற்குரியவர்களை, எல்லா மாந்தருமே பாசிட்டிவான திங்கு உள்ளவர்களாக இல்லை. சில பல நேரங்களில் அந்த பாசிட்டிவான மனிதர்களுக்கு கூட நெகட்டிவான திங்கிங் ஏற்படும். சில பேர் வாழ்க்கை முழுக்க நெகட்டிவாகவே இருப்பான். அவனுக்கு நல்ல சிந்தனைகள் என்பதே ஏற்படாது. அவன் வளர்ப்போ அல்லது என்னமோ என்ன பலாய் முசீபத்தோ தெரியாது. அவன் பார்க்குறதெல்லாம் சந்தேகமாகவே பார்ப்பான். அவன் பார்க்குறதெல்லாம் தப்பாகவே பார்ப்பான். இந்த மாதிரி நபர்களிடமிருந்து ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். இந்த நபர்கள் என்ன செய்வான்னு சொன்னால், தன்னுடைய அமைதிக்காக அடுத்தவர்கள் துன்பப்படுறதை பார்த்து இன்பம் பெறுவான். இவர்களுக்கெல்லாம் சைக்கோ என்ற ஒரு பெயரும் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த சைக்கோ, இந்த சூனியம் செய்யக்கூடிய மூதேவிகள், சதி செய்யக்கூடிய சனியன்கள், இது போன்றவர்களிடமிருந்து அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் நம்முடைய குடும்பத்தையும் உலக முஸ்லிம்களையும் பாதுகாக்க வேண்டும். இந்த சோதனைகள் இன்னொரு மனிதனிடமிருந்து ஏற்படுவது போலவே சில சோதனைகள் நம்மாலும் கூட ஏற்பட்டுவிடும். நாம வம்படியா போய் சதி வலையில போய் விழுந்துடுவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். நாம வம்படியா போய் சதி வலையில விழுந்து வீண் பழியையும் பாதிப்பையும் நமக்கு நாமே பெற்றுக்கொள்வோம். எப்படி யானை தன் தலையில மண்ணள்ளி போடுதோ, அதே போல சதி என்று தெரியாமல் கவர்ச்சியை நம்பி அதில் உள்ள மினுமினுப்பை நம்பி போய் நாமளா போய் விழுந்துருவோம். எனக்கு தெரிந்த ஒரு அன்பு சகோதரி, வயதானவங்க, அவங்கள பார்த்தாலே இரக்கம் வரும். அந்த மாதிரி ஒரு நல்ல தூய்மையான ஒரு ஆத்மா 2 நாளைக்கு முன்னாடி துவா செய்யுங்க ஹஸ்ரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலங்கிய மாதிரி பேசுகிறாங்க. அவங்க ஆக்சுவலாக இராணுவத்தில் இருந்தவங்க, கலங்கவே மாட்டாங்க. நல்ல ஒரு போல்டு லேடி. ஆனால் கலங்குற மாதிரி பேசுகிறாங்க. என்னன்னு சொல்லி கேட்கும்போது, இது மாதிரி ஒரு லிங்க் ஒன்று வந்துச்சு, என்னையும் அறியாமல் நான் என்ன பண்ணிட்டேன், தெரியாமல் அதை கை வச்சதில் என்னுடைய 18 லட்சம் ரூபாவும் என்ன செஞ்சிருச்சு, போயிடுச்சுங்க ஹஸ்ரத். என்னுடைய முழுமையான சேமிப்பு, கஷ்டப்பட்டு நான் பார்த்து சேர்த்து வைத்த சேமிப்பு, நான் யாரையும் ஏமாத்தலை. என்னுடைய உழைப்பில் இருந்து எனக்கு கிடைத்த அந்த வஜீபனத்தை நான் சேர்த்து வைத்தேன். அப்போ கூட அல்லாஹ்வை அவங்க நிந்திக்கலை. நான் என்ன பாவம் பண்ணனோ தெரியல, எனக்கு இந்த சோதனை ஆயிடுச்சு, நான் போய் தெரியாமல் சதி வலையில் போய் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவங்க ஒரு லேடின்னு இல்லை, உலகத்தில் உள்ள பல பேருக்கு இது போன்ற வலைகளை விரித்து என்ன பண்ணுறான்டா, மோசடி பேர்வழிகள், கவர்ச்சி வார்த்தைகளை சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லி மூளை மழுங்கியவர்களாக ஆக்கி நம்முடைய சொத்துக்களையும் நம்முடைய செல்வங்களையும் பறிப்பதற்கு தயாராக இருக்கிறான். நாமளா போய் வம்படியா போய் ஒரு பலாய் முசீபத்தில் போய் சிக்குண்டு போவதிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான வசீஃபா இந்த நோன்புடைய நேரத்தில், அதிலும் குறிப்பாக இந்த 7வது நோன்புல பர்டிகுலரான இந்த துவாவை நம்ம ஓதி அல்லாஹ்விடத்தில் தொடர்ந்த பாதுகாப்பை தேடணும்னு சொன்னால், வீண் பழிகளிலிருந்தும் வம்படியாக சென்று சோதனைகளில் நாம் மாட்டுவதிலிருந்தும் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கிறான். 2 ரக்காத் இஸ்திகாரா தொழுதுருங்க. இந்த நோன்புடைய காலகட்டத்தில் நான் உங்கள்கிட்ட அதிகமாக ரிக்வெஸ்டாக வைக்கிறது, தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துங்க. அதே போல் குர்ஆன் திலாவத்தின் மூலமாக அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துங்க. ரப்புல் ஆலமீனுடைய குர்ஆன் ஷரீஃபை ஓதுறது தான் இந்த 1 மாத காலமும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமல் என்று நான் சொல்வேன். எல்லா நேரமும் குர்ஆனு கைமா இருக்க. இந்த நோன்பு வைக்கிறது பெருசு கிடையாது. நோன்பை வச்சுக்கிட்டு டிவி பார்க்கறது, சீரியல் பார்க்கறது, வேறு வகையாக அந்த மொபைலை நோண்டிக்கிட்டு கிடக்கிறது, இது போன்ற விஷயங்களை எல்லாம் தூரமாக்கிட்டு நல்ல விஷயங்களை பாருங்க. வேண்டான்னு சொல்லலை. இப்போ எங்கள் பயான்லாம் மொபைலில் தான் வருது. நல்ல விஷயங்களை பாருங்க. உங்களுடைய ஈமானை தூண்டக்கூடிய, உங்களுடைய ஈமானை உயிர்ப்பிக்கக்கூடிய விஷயங்களை, நிகழ்வுகளை பாருங்க. மாற்றமான விஷயங்களுக்கு நோன்பாளிகளே உங்களுடைய கண்களுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. கலாம் ஷரீஃபை பார்த்து கொண்டே இருங்க. அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். சரி, நான் வளவலன்னு பேசலை. அல்ஹம்துலில்லாஹ், அந்த துவாவை இப்போ உங்களுக்கு நான் கற்றுத்தர்றேன். அதனுடைய மீனிங்கை பார்த்தாலே நீங்கள் மெய்சிலிர்த்து போவீங்க. இந்த துவாவை அந்த 2 ரக்காத் சொன்ன பார்த்தீங்களா, அந்த இஸ்திகாரா தொழுகையை தொழுத பிறகு, அது எப்பவும் தொழுகலாம். எப்போ தொழுகணும்னு சொல்லிட்டு கேட்பீங்க, எப்பவும் தொழுகலாம். பீஸ்ஃபுல்லான டைமாக இருக்கணும்.
தொழுது முடிச்சுட்டு இந்த துவாவை 3 முறை ஓதுங்க. ஆரம்பத்துல தரூதே இப்ராஹிம் என்ற ஸலவாத்தை ஓதிக்கொள்ளுங்க. அல்லாஹும்ம அஇன்னி அலா சியாமிஹி வ கியாமிஹி வ ஜன்னிப்னி ஃபீஹி மின் ஹஃபவாத்திஹி வ ஆசாமிஹி பி தௌஃபீகிக யா ஹாதியல் முஃமினீன் பி ரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம அஇன்னி அலா சியாமிஹி வ கியாமிஹி வ ஜன்னிப்னி ஃபீஹி மின் ஹஃபவாத்திஹி வ ஆசாமிஹி பி தௌஃபீகிக யா ஹாதியல் முஃமினீன் பி ரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம அஇன்னி அலா சியாமிஹி வ கியாமிஹி வ ஜன்னிப்னி ஃபீஹி மின் ஹஃபவாத்திஹி வ ஆசாமிஹி பி தௌஃபீகிக யா ஹாதியல் முஃமினீன் பி ரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அவ்வளோதான். இப்போ அர்த்தத்தை பாருங்க. யா அல்லாஹ், உனது கருணையினால் இந்த நாளில் நோன்பு நோற்பதற்கும் நின்று உன்னை வணங்குவதற்கும் உதவி செய்வாயாக. மூமின்களின் வழிகாட்டியே என் ரப்பே, உனது நல்லுதவியினால் இந்த நாளில் பாவங்கள் பழிகளை விட்டும் என்னை தூரமாக்குவாயாக. நானா போய் வம்படியா அதில் போய் விழுந்துடுறதுல இருந்து என்னை தூரமாக்குவாயாக. கிருபையாளர்களுக்கெல்லாம் மிக பெரும் கிருபையாளனே. அவ்வளவுதான். இந்த துவாவை 3 முறை, திரும்பவும் சொல்றேன், 3 முறை ஓதிக்கொள்ளுங்க. ஓதிக்கொண்டுட்டு நம்முடைய மனோபாவம் அனைத்தையுமே முழுக்க 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 இறைவனிடத்துல சமர்ப்பணம் செஞ்சிடணும். என்னமோ அல்லாஹு தஆலா நம்ம பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு மன ரீதியான ஒரு சங்கமத்தை நீங்களாக ஏற்படுத்தி கொண்டு, என் ரப்பே, என்னுடைய மூளை, என்னுடைய சிந்தனைகளுடைய ஒட்டுமொத்த முடிச்சுகளையும் நீ பிடிச்சுக்கோ. அந்த முடிச்சுக்களை நீ தான் என்ன செய்யணும், அந்த குதிரையை ஓட்டும் போது கையில் அப்படி பிடிச்சிருப்பான் பாருங்க, அந்த மாதிரி நீ பிடிச்சுக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் ரப்பே, தவறான விஷயங்கள்ல அது ஈடுபட எத்தனிக்கும் போது அலாரம் அடிச்ச மாதிரி நீ என்ன பண்ணு, நீ போகாதன்னு சொல்லி எனக்குள்ள ஒரு உள்ளுணர்வை கொடு. மனசாட்சின்னு சொல்லுவாங்க பாரு, அதை உழுக்க வச்சு அந்த தவறான காரியத்திலேயோ அல்லது எனக்கு பாதிப்பை தரக்கூடிய அந்த காரியத்திலேயோ நான் ஈடுபடாமல் இருக்க நீ தௌஃபீக் செய் நாயனேன்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல கேளுங்க. கடைசியில் ஸலவாத்தோட முடிங்க. எந்த காலத்திலும் வீண் பழியில இருந்து அல்லாஹ் உங்களை காப்பாத்திடுவான். அவதூறு மற்றவன் கற்பிக்கிறதுல இருந்து உங்களை காப்பாத்திடுவான். நீங்களா வம்படியா போய் ஒரு சோதனையில போய் விழுறதுல இருந்தும் அல்லாஹ் உங்களை காப்பாத்திடுவான். அதுதானே மெயின், அதுதானே நமக்கு வேணும். அதுதானே தெளிந்த நீருடை போன்ற வாழ்க்கை. அந்த தெளிந்த நீருடையை போன்ற வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு எனக்கும் தந்தருள்வானாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம மற்றவங்களுக்கும் நீங்க இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏன்னா நல்ல விஷயத்தை அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுல நீங்க ஒரு காரணமா இருப்பீங்க இல்லையா? இந்த காணொளி உங்களுக்கு தந்தமைக்காக எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.